ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு சளி இருமல் தொல்லை போகவே இல்லையா? இந்த ரசத்தை மட்டும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான காரசாரமான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எதை வச்சு இந்த ரசம் ரெசிபி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் மாமா வயலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு வயல் நண்டு ஒரு 8 நண்டு கொண்டு வந்திருந்தாங்க. இதை வச்சு 8 நண்டை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே ரசம் வைக்கலாம், நல்லா காரசாரமா. இது சளி இருமல் ரொம்ப நாள் தொல்லையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா உடனே சரியாகிடும். ஓகேன்னு சொல்லிட்டு இந்த நண்டு எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ரசம் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு நண்டில் ரசம் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இஞ்சி கல்லில் 1 ஸ்பூன் சீரகம், ஸ்பூன் மிளகு இப்போ பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 பூண்டு பல் அதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தட்டிட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு பெரிய பழுத்த தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கொத்து கறிவேப்பிலையை 2 கிள்ளி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம் கையால். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இஞ்சி விற்கிற கல்லிலேயே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நண்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதை 2 முறையாக செய்யலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சும் சேர்க்கலாம். இல்லைனா இதை அப்படியே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அந்த அரைச்ச அந்த தண்ணீரை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அரைச்சும் சேர்க்கலாம். நான் இப்போ இடித்து தான் சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு சீரகம் தக்காளி கலவையை அதில் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க நண்டையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ரசம் நல்லா கொதிச்சு வரட்டும். நார்மலாக நம்ம பூண்டு மிளகு ரசம் வைக்கும்போது கொதிக்க விட மாட்டோம். ஆனால் இது நண்டு சேர்த்துருக்கனால கொதிச்சு வரணும். அது கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதில் தூவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப காரசாரமான சளி இருமலுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.